அக்னி மூலையில் வரக்கூடியவை வரக்கூடாதவை. பஞ்சபூதங்களில் முக்கிய கூறாக கருதப்படும் நெருப்பு. மனித வாழ்வின் அடிப்படை தேவையாக இருக்கிறது. கற்காலம் முதலே நெருப்பின் பயன்பாடு மனிதனிடம் அதிகமாக காணப்பட்டு வந்தது. அவ்வாறு நெருப்பை வசமாக கொண்ட மூலை தென்கிழக்கு மூலையாகும். இதனை அக்னி மூலை என்றும் கூறுவர். தென்கிழக்கு மூலையில் வரக்கூடியவை. சமையலறை கிழக்கு பார்த்தவாறு அமைக்க வேண்டும். பூஜை அறை தென்கிழக்கு மூலையில் வரக்கூடாதவை. உள் மற்றும் வெளி மூலைகள். குடும்ப தலைவன் தலைவி படுக்கையறை. பள்ளம் கிணறு ஆழ்துளை கிணறு. கழிவு நீர் தொட்டி கார் போர்டிகோ. குளியலறை கழிவறை. உள்மூலை படிக்கட்டு. வெளிமூலை மூடப்பட்டு தூண்கள் போட்ட படிக்கட்டு. மேல்நிலை தண்ணீர் தொட்டி ஓவர் ஹெட் டாங்க். ஒரு இதத்திற்கு தலைவாசல் அமைப்பதில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறோமோ அது போல்தான் ஒரு கட்டிடத்திற்கு படிக்கட்டு அமைக்கும்போது மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். ஒரு இடத்தின் நல்ல செயல்பாடுகளுக்கும் தவறான செயல்பாடுகளுக்கும் ஒரு இடத்தில் அமைக்கப்படும் படிக்கட்டுகள் பெரும் பங்கு வகிக்கும். ஒரு இடத்திற்கு உட்புறமாகவும் மற்றும் வெளிப்புறமாகவும் படிக்கட்டினை அமைக்கலாம். அவை வரக்கூடிய இடங்கள். ஒரு இதத்திற்கு உட்புறத்தில் படிக்கட்டு அமைக்க விரும்பினால் அதனை தெற்கு அல்லது மேற்கு பகுதி நடுவில் அமைப்பது சிறந்தது. ஒரு இதத்திற்கு வெளிப்புறத்தில் படிக்கட்டு அமைக்க விரும்பினால் அதனை தென்கிழக்கு. தென்மேற்கு மற்றும் வடமேற்கு மூலையில் திறந்த வெளி படிக்கட்டு. கேண்டிலிவேர் காண்டலிவர் முறையில் மட்டுமே அமைக்க வேண்டும். ஒரு வீட்டிற்கு முன்புற வாயில் பின்புற வாயில் என 2 வாசல்கள் இருக்கலாம். காற்று வந்து செல்வதற்கு 2 வாசல்களும் உதவுவதால். இதுபோன்ற அமைப்புடைய வீடுகள் வளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது. ஒரு சிலர் 3 வாசல் வைத்து வீடு அமைப்பார்கள். இதில் ஒவ்வொரு வாசலும் எந்த திசையில் உள்ளது என்பதை அறிய வேண்டும். முடிந்தவரை கிழக்கு மேற்கு வடக்கு திசையில் வாசல்கள் அமைப்பது நலம். தெற்கு பகுதியில் வாசல் இல்லாமல் இருப்பது நல்லது. அப்படி இருந்தால் வாஸ்து பார்த்து அதனை அடைக்கலாம். தென்கிழக்கு தென்மேற்கில் வாசல் அமைக்க கூடாது. ஒரு சில வீடுகளில் 100 விழுக்காடு தெற்கில் வாசல் அமையும். அதனால் அவ்வளவு பாதிப்பு ஏற்படாது. ஒரு வீட்டிற்கு வாஸ்து சாஸ்திரப்படி எத்தனை வாசல் இருக்க வேண்டும். ஒரு வீட்டிற்கு முன்புற வாயில் பின்புற வாயில் என 2 வாசல்கள் இருக்கலாம். காற்று வந்து செல்வதற்கு 2 வாசல்களும் உதவுவதால். இதுபோன்ற அமைப்புடைய வீடுகள் வளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது. ஒரு சிலர் 3 வாசல் வைத்து வீடு அமைப்பார்கள். இதில் ஒவ்வொரு வாசலும் எந்த திசையில் உள்ளது என்பதை அறிய வேண்டும். முடிந்தவரை கிழக்கு மேற்கு வடக்கு திசையில் வாசல்கள் அமைப்பது நலம். தெற்கு பகுதியில் வாசல் இல்லாமல் இருப்பது நல்லது. அப்படி இருந்தால் வாஸ்து பார்த்து அதனை அடைக்கலாம். தென்கிழக்கு தென்மேற்கில் வாசல் அமைக்க கூடாது. ஒரு சில வீடுகளில் 100 விழுக்காடு தெற்கில் வாசல் அமையும். அதனால் அவ்வளவு பாதிப்பு ஏற்படாது. வாஸ்து மாடிப்படி அமைக்க சிறந்த இடம் மற்றும் அமைக்கும் முறை. ஒரு இதத்திற்கு தலைவாசல் அமைப்பதில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறோமோ அது போல்தான் ஒரு கட்டிடத்திற்கு படிக்கட்டு அமைக்கும்போது மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். ஒரு இடத்தின் நல்ல செயல்பாடுகளுக்கும் தவறான செயல்பாடுகளுக்கும் ஒரு இடத்தில் அமைக்கப்படும் படிக்கட்டுகள் பெரும் பங்கு வகிக்கும். ஒரு இடத்திற்கு உட்புறமாகவும் மற்றும் வெளிப்புறமாகவும் படிக்கட்டினை அமைக்கலாம். அவை வரக்கூடிய இடங்கள். ஒரு இதத்திற்கு உட்புறத்தில் படிக்கட்டு அமைக்க விரும்பினால் அதனை தெற்கு அல்லது மேற்கு பகுதி நடுவில் அமைப்பது சிறந்தது. ஒரு இதத்திற்கு வெளிப்புறத்தில் படிக்கட்டு அமைக்க விரும்பினால் அதனை தென்கிழக்கு தென்மேற்கு மற்றும் வடமேற்கு மூலையில் திறந்த வெளி படிக்கட்டு. கேண்டிலிவேர் காண்டலிவர் முறையில் மட்டுமே அமைக்க வேண்டும். வாஸ்து தோஷங்கள் யாவும் விலகச் செய்யும் சங்கு. பார்க்கடலை கடையும்போது ஸ்ரீ மகாலட்சுமியுடன் வலம்புரி சங்கு தோன்றியதாக கூறப்படுகிறது. இதனுடன் முத்து பவளம் போன்ற பொருட்களும் தோன்றியதாக கூறப்படுகிறது. பிரணவ மந்திரத்தின் அடையாளமாக புனித பொருளாக வலம்புரி சங்கு கருதப்படுகிறது. பாட்கடலை கடைந்தபோது திருமகள் வெளியே வந்தபோது கூடவே தோன்றியது இந்தச் சங்கு. இதை எடுத்து தமது கரத்தில் தாங்கிக் கொண்டார் திருமால். சங்கு இருக்கும் இடத்தில் தோஷங்கள் துஷ்ட சக்திகள் இருக்கவே இருக்காது. கண்திருஷ்டி பகைவர்களின் தீய செயல் எதுவுமே பலனிழந்து போகும். கடன் பிரச்சினை நீங்கும். வாஸ்து தோஷங்கள் யாவும் விலகும். சங்கால் தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்வதால் 10 மடங்கு அபிஷேகம் செய்த பலனை பெறலாம் என்பது ஐதீகம். இது இருக்கும் இடத்தில் உணவு பஞ்சமே வராது. வலம்புரி சங்கு பூஜை செய்பவர்களின் பிரம்மதோஷம் விலகி விடும். வளர்பிறை நாளில் வாங்கி வந்த வலம்புரி சங்கை புனித நதி நீர் இருந்தால் அதில் நீராட்டி சுத்தம் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் மஞ்சள் கலந்த தூய நீரில் கழுவலாம்.
பின்னர் மஞ்சள், சந்தனம், குங்குமம், புஷ்பங்கள் கொண்டு அலங்கரித்து ஒரு பீடத்தின் மீது வைக்க வேண்டும். வாஸ்து தோஷம் உள்ள வீட்டில் துளசி தீர்த்தத்தை சங்கில் இட்டு பிரதி வெள்ளி தெளித்து வர தோஷம் விலகி நலம் உண்டாகும். செவ்வாய் தோஷம் உள்ள பெண்கள் செவ்வாய் தோறும் வலம்புரிச் சங்கில் பால் வைத்து அங்காரக பூஜை செய்ய தோஷம் விலகி திருமணம் நடந்து விடும். அதிக கடன் வாங்கியவர்கள் பௌர்ணமி தோறும் சங்குக்கு குங்கும் அர்ச்சனை செய்து வர கண்ணுக்கு தெரியாமல் கடன் தீரும். 16 வலம்புரிச் சங்கு கோலமிட்டு நடுவில் தீபம் ஏற்றிட கடன் தீரும். வாஸ்து வருமானம் தரும் வடக்கு ஜன்னல். ஒரு கழித்து படுத்திருப்பவரின் இடது தோளில் யாராவது ஏறி உட்கார்ந்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும். அவரால் நிம்மதியாக தூங்க முடியுமா. தூங்கி எழுந்து கடமைகளை செவ்வனே ஆற்ற முடியுமா. நாம் வசிக்கும் வீடும் நம்மை போன்றதுதான். அவ்வீட்டின் இடப்புறமான வடபாகத்தில் பொதுச்சுவர் இருக்கக்கூடாது. இருந்தால் தோளின் மீது பாரம் ஏற்றிய மாதிரி பக்கத்து வீட்டை நமது வீடு சுமந்து கொண்டிருப்பதாக அர்த்தம். இது கிழக்கு, மேற்கு, தெற்கு என எல்லா திசை வீடுகளுக்கும் பொருந்தும். ஒரு வீட்டின் வாயில்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். சாலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். திசைகள் நிலையானவை என்பதால் ஒரு வீட்டின் வடக்கு திசையில் சூரிய வெளிச்சம் நிலத்தில் படுமாறு திறந்தவெளியாக இருப்பது மிக மிக அவசியம். வடக்குச் சுவற்றில் ஒரு ஜன்னலேனும் இருந்து அதை பகலில் திறந்து வைப்பது அதைவிட அவசியம். இது குடும்ப தலைவரின் வருமானத்தை சீராக வைத்திருக்கும் என்பது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. பண பற்றாக்குறை போக்கவும் வாஸ்து இருக்கிறதா. வாஸ்து என்பது மிகவும் அற்புதமான ஒரு சாஸ்திரம். இதை சரியான முறையில் பின்பற்றினால் நீங்கள் வாழ்வில் உயர்ந்து கொண்டே போகலாம். உங்கள் கையில் அடிக்கடி பணம் வந்து கொண்டிருக்க வேண்டுமானால் நீங்கள் தூங்கும் போது மேற்கு பக்கம் தலை வைத்து படுக்க வேண்டும். பணம் அதிகமாக கைமாறும் காரியம் ஒன்றில் நீங்கள் கலந்து கொள்ளச் செல்லும் போது. காணி விற்றல், வீடு கட்டல், சிகப்பு அல்லது இளம் சாம்பல் நிற உடைகளை அணிந்து செல்லுங்கள். உடைகள் இல்லையென்றால் இந்த நிறத்தில் கைக்குட்டை ஒன்றையாவது எடுத்துச் செல்லுங்கள். இதனால் சில அதிசயங்களும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் வீட்டில் உள்ள குழாய்களில் அடிக்கடி தண்ணீர் ஒழுகிக் கொண்டிருக்கிறதா என்பதில் கவனமாக இருங்கள். சில வீடுகளில் உள்ள பைப்புகளில் பார்த்தால் சொட்டு சொட்டாக தண்ணீர் ஒழுகிக் கொண்டே இருக்கும். இப்படி நடப்பதனால் அந்த வீட்டில் செலவு அதிகமாகவே இருக்கும். இதேபோல் வீட்டினுள் எந்த பகுதியிலும் ஈரத்தன்மை இல்லாமலும் பூசணம் பிடிக்காமலும் வைத்திருப்பதில் கவனமாக இருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள கிழக்கு பகுதியில் எந்த இடத்திலாவது சில்லறை காசுகள் போட்ட பானை ஒன்றை வையுங்கள். பானை நிறைய மாற்றப்பட்ட சில்லறை காசுகளை போட்டு அதன் வாயை மூடாமல் கிழக்கு பக்கத்தின் ஒரு பகுதியில் வையுங்கள். முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் இப்படி ஒரு பானை அந்த பகுதியில் இருப்பது எவருக்கும் தெரியக்கூடாது. உங்களது சாப்பாட்டு அறையில் பிரேம் போட்ட வட்ட வடிவமான கண்ணாடி ஒன்றை மாட்டி வையுங்கள். சாப்பாட்டு அறை சுவற்றில் மாட்டப்படும் அந்த கண்ணாடியில் மேசை மீதுள்ள உணவு வகைகள் தெரிய வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் பணம் 2 மடங்காக அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படும். மரம், செடி, கொடிகள் வைப்பதற்கான வாஸ்து முறைகள். மரம், செடி, கொடிகள் வைப்பதற்கான வாஸ்து முறைகள் உள்ளன. அவற்றை குறித்து பார்க்கலாம். இயற்கையின் அருட்கொடைகள் தான் மரங்கள், செடி, கொடிகள். மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களுக்கும் தேவைப்படும் பிராணவாயுவான அதாவது ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் தொழிற்கூடங்கள் தான் இவைகள். ஒரு புல் கூட கரியமில வாயுவை உட்கொண்டு பிராணவாயுவை வெளியிடுகிறது என்பது அனைவரும் அறிந்த அறிவியல் உண்மை. அப்படி இருக்க ஒரு மரம் எந்த அளவு பலன் கொடுக்கும் என்பது சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. இவை ஒவ்வொன்றுமே மருத்துவ குணங்கள் கொண்டவை. மழையை வருவிக்கும் வருணபகவானாக மரங்களும் செடி கொடிகளும் உள்ளன. நம்மால் ஒரு காட்டை உருவாக்க முடியாது. குறைந்தது ஒரு மரம் கண்டிப்பாக வளர்க்க முடியும். அப்படி வளர்ப்பதால் நம் வீட்டிற்கு தேவையான நிழல் குளுமை கிடைப்பதோடு ஆரோக்கியத்திற்கும் நல்லது. கொஞ்சம் நேச்சம், கொஞ்சம் மெனக்கெடல், கொஞ்சம் நேரம் ஒதுக்கினால் போதும். எல்லோரும் பசுமையை பயிரிடலாம். உடலுக்கும் பயிற்சி, அழகுக்கு அழகு, குழந்தைகளுக்கும் தொலைக்காட்சியிலிருந்து விடுதலை. வீட்டில் மரம், செடி, கொடிகளை அமைப்பதற்கும் வாஸ்து முறைகள் உள்ளன. ஒரு வீட்டின் தெற்கு மற்றும் மேற்கு பகுதியில் மரம், செடி, கொடிகள் அமைக்க வேண்டும். ஒரு வீட்டின் தென்மேற்கு பகுதியில் உறுதியான உயர்ந்த மரங்களை வளர்ப்பது சிறப்பானது. ஒரு வீட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் மரம், செடி, கொடிகள் அமைக்கக்கூடாது. வாகனம் நிறுத்தும் இடத்தை எப்படி அமைப்பது. வாஸ்து அறிவுரைகள். நம் அன்றாட வாழ்வில் நாம் அனைவரும் வெவ்வேறு இடத்திற்கு செல்ல ஒவ்வொருவரும் வாகனங்கள் பயன்படுத்துகின்றோம். நாம் வசிக்கும் இடத்தில் வாகனங்கள் நிறுத்துவதற்காக தனி இடத்தை அமைக்கின்றோம்.
அவ்வாறு அமைக்கப்படும் இடத்தை வாஸ்துப்படி சரியான முறையில் அமைக்க வேண்டும். நட்சத்திரக்குறி ஒரு இடத்தில் கட்டப்படும் கட்டிடத்தின் எந்த பகுதியையும் முனையையும் உடைத்து போர்டிகோ அமைக்க கூடாது. நட்சத்திரக்குறி ஒரு இடத்தில் கட்டப்படும் கட்டிடத்தை ஒட்டி அமைக்கப்படும் போர்டிகோ காண்டலீவ முறையில் தூண் பில இல்லாமல் அமைக்க வேண்டும். நட்சத்திரக்குறி ஒரு இடத்தில் கட்டப்படும் கட்டிடத்தின் அடித்தளத்தில் பேஸ்மண்ட் கார் நிறுத்துவதற்காக கண்டிப்பாக இடம் அமைக்கக்கூடாது. நட்சத்திரக்குறி ஒரு இடத்தில் வாகனங்கள் நிறுத்துவதற்காக அமைக்கப்படும் கொட்டகை கராஜ் அந்த இடத்தின் தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு மூலையில் அமைக்கலாம். நட்சத்திரக்குறி ஒரு இடத்தில் வாகனங்கள் நிறுத்துவதற்காக அமைக்கப்படும் கொட்டகை கராஜ் அந்த இடத்தின் வடகிழக்கு மூலையில் கண்டிப்பாக அமைக்கக்கூடாது. நட்சத்திரக்குறி ஒரு இடத்தில் வாகனங்கள் நிறுத்துவதற்காக அமைக்கப்படும் கொட்டகை கராஜ் அந்த இடத்தில் கட்டப்படும் தாய் சுவரையும் மதில் சுவரையும் தொடாமல் தனியாக அமைக்க வேண்டும். நட்சத்திரக்குறி ஒரு இடத்தில் வாகனங்கள் நிறுத்துவதற்காக அமைக்கப்படும் கொட்டகை கராஜ் மேல்கூரை ரூஃப் சமமாக அல்லது தெற்கு மேற்கு உயர்த்தியும் வடக்கு கிழக்கு தாழ்த்தியும் அமைக்க வேண்டும்.